மண்ணில் பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். மணி வந்து மிட்நைட் 1 மணி. இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். அங்கே நிறைய பேர் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ அதாவது சார் வணக்கம் சார். ஓகே பத்திரமா வீட்டுக்கு போங்க. பத்திரமா வீட்டுக்கு சார். அதாவது இவங்க தான் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் முக்கியமா நம்ம SS மியூசிக் ப்ராடக்ட் அமுதன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ படத்துல எக்கச்சக்கமான பண்ணலாம் இருக்குங்க. அந்த படத்தோடைய செட் விசிட்டுக்கு தான் வந்திருக்கோம். நிறைய ரகலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட பேசிட்டு படம் எப்படிலாம் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங்லாம் எப்படி பார்த்துருக்கோம்னு சொல்லி மொத்தத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். வணக்கம் பிரதர். ஹலோ எப்படி இருக்கீங்க? குட் சூப்பர். ஸோ படப்பிடிப்பில் வந்துட்டு பிஸியாக போயிட்டு இருக்கு. அது நடுவில் ஒரு குட்டி பிரேக்ல உங்களை லாக் பண்ணியிருக்கோம். அதோ முகம்ல பார்த்தது இப்போ மேரேஜ் ஸ்டோரி. சேம் காம்பினேஷன். ஆமா, அதே காம்பினேஷன் நிறைய மேஜிக் பண்ண போது நாங்கள் நம்புறோம். கண்டிப்பா. இந்த கதையை நிறைய பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் என்ன வந்துச்சு சுனில் பிரதர் சொல்லும் போது? ராம்காம்லாம் செட் ஆகும்னா எனக்கு தெரியல. பட் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் நான் ஓகே தான் அப்படின்னு. இல்லைனா இதுதான் செட் ஆகும். அதோ முகம் 2க்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட். ஸோ கரண்ட்லி நம்ம ப்ரொடக்ஷன் வந்து இல்லை அவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக போக முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓகே இதை லாக் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகே, அவரு கொடுத்த நம்பிக்கை தான் இந்த படம் உருவாச்சு. ஸோ அந்த கதையை கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் தோணுச்சு? அதான் எனக்கு இந்த ராம்காம்னால ஒரு பயம் தான் ப்ரோ. அதை வந்து ஆமா இல்ல 2 ஹீரோயின்ஸ் வேற இருக்காங்க. எனக்கு அது வேற ஒரு ஆமா. நான் கேட்டேன் சுனில் கிட்ட இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு. பட் ஆனா ஹி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ நிறைய ரிஹர்சல்ஸ் இருந்துச்சு. நிறைய அதோ முகமோட இது வந்து எல்லா வகத்துலயும் திஸ் வில் பி அ கம்ப்ளீட் ப்ளஸ் தான் சொல்ல முடியும். எனக்கும் சரி, டைரக்டருக்கும் சரி, சுனிலுக்கும் சரி, தட்ஸ் ப்ரொடக்ஷனாக சரி, எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் ஹையராக தான் போயிட்டு இருக்கோம். அது உங்களை என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் ஹையர் பெட்டர் வெர்ஷன்ல போயிட்டு இருக்கோம். சூப்பர். ஒர்க் ஷாப், ரிஹர்சல்ஸ், அப்புறம் கேஸ்டிங்கா பார்த்தா நிறைய பெரிய பட்டாளங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க நாசர் சார் இருக்காங்க, அருள்தாஸ் சார் இருக்காங்க. அப்படின்னும் போது படத்துல என்னதான் எதிர்பார்க்கலாம்? நாசர் சார் இருக்கான்ற போது கண்டிப்பா வெயிட்டேஜா இருக்கும். என்ன பண்ண போறாங்க எல்லாம் சேர்ந்து? இது இந்த பிளாட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்டான பிளாட். சரி, நான் வந்து அதுல ரொம்ப கீனா இருக்கிறேன். இந்த பிளாட் வந்து ரொம்ப யூனிக்கான பிளாட். நான் உண்மையா சொல்றேன். நான் வந்து அதோ முகமும் நான் எல்லா இன்டர்வியூல இதான் சொல்லிடுறேன். இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான ஸ்டோரி. அதே மாதிரி நான் இதுவும் சொல்றேன். இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஆனா ஒரு ஃபன்னான ஸ்டோரி, பசங்களுக்கு இருக்கிற ஸ்டோரி. ஸோ இதுல நாசர் சார், ஷபானா, தீபிகா இவங்கெல்லாம் பண்றாங்க. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஹீரோ தான் இதில். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரூ ஒன்று வச்சிருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கிளீனான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்க ஆக்சுவலி அந்த பசங்க வந்தோடனே கேளுங்க யார் ஹீரோ அப்படின்னா எல்லாரும் மாத்தி தான் கையை கட்டுவாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. எங்கேயுமே வந்து இந்த நான் ஹீரோனால எனக்கு ஒரு பாட்டு வேணா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, ஒரு சேர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்று ஹீரோக்கான ப்ளஸ் பாயிண்ட் அவ்வளவுதான். நான் வரும்போதே அவர் சொன்னாங்க, ஓகே அவர் பேசிட்டு வாங்க, நான் ஒரு பட்டாளம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. செட் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் பசங்களா? ஆமா, தொல்லை பிடிச்சவங்களா? தொல்லை இல்ல, என்ன பண்றது, ஒரு வேற ரகம். அதெல்லாம் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துகள். ஆமா ஆமா. அதுல ஒருத்தரை நான் செலக்ட் பண்ண உங்க SS மியூசிக் தெரியும். அவரும் பிஸியா தான் இருந்தாரு, ரொம்ப பிஸியான. அவரை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணேன். என்னோட ரெக்கமெண்டேஷன்ல அவர் ஒருத்தர் தான் இருந்தார். எனக்கு தெரியல, அவர் லாஸ்ட் இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு ரொம்ப அவரோட வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நானும் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு நாங்க க்ளோஸ். படத்துலயும் ஆக்சுவலி அவர் தான் எனக்கும் கொஞ்சம் க்ளோஸ். சிறப்புங்க. வாழ்க்கையில வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க வாழ்க்கை மாறும்னு நினைச்சு நம்ம 2 பேரும் அடுத்த ரெடியா இருப்போம். அதோ முகம் 2 ரெடியாது. சூப்பர். அதாவது சஸ்பென்ஸ் வேற. சோ அப்ப நீங்க சொல்லும் போது உங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல, இப்ப நீங்க கதை வந்து சுனில் அவர்கள் இப்ப இந்த மேரேஜ் சொல்லும் போது இல்ல வேணா வேற ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்டீங்களா? அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரா?
இந்த கதை நான் வந்து கதையெல்லாம் இது வந்து நம்ம இது போவோம் அப்படின்னு சொன்னது வந்து நான் வந்து ஆம்ஸ்டர்டாம்ல இருந்தேன். அப்போ நான் ஃபோன் பண்ணேன் சுனிலுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல. சுனில் என்ன அடுத்தது என்ன போகலாமா, நீங்கள் என் கூட பண்ணலான்னு இருக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை நான் நம்ம பண்ணலான்னா அப்படின்னு. தென் வி ஸ்போக். ஒரு லைனாக சொன்னார், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த லைன் ஆக்சுவலி வந்து அதோமுகமுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு எனக்கு. இது பட்ஜெட்டாக பெருசுனால நான் வந்து அப்போ வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஐயோ இல்லை சுனில் அவ்வளோ பெரிய பட்ஜெட்னா ப்ரொடக்ஷன் தாங்காது, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி. என்ன மார்க்கெட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும்ல. டு பி ஃப்ராங்க் அதுதான் உண்மை. எல்லாத்துக்கும் என்ன மார்க்கெட் இருக்கு, நம்ம மார்க்கெட்டை மீறி ஒரு படத்தை எடுக்கக்கூடாது. அதனால நான் ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இதை கிராக் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். போன வாட்டி கிரிட்டிக்கலியா ஒரு கிளைம் ஒரு குட் ஃபில்ம் அப்படின்னு கொடுத்தோம். இந்த வாட்டி கமர்ஷியலாவும் ஒரு குட் ஃபில்மா தான் இருக்கும். அது சரி, இப்போ நீங்க போட்ட செக்லிஸ்ட் எல்லாமே டிக் பண்ணிட்டே வரீங்க. அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கேள்வி. அடுத்து என்ன வச்சிருக்கீங்க, பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? அதோமுகம் 2 தான். அதுதான். ஏன்னா நாங்களே ஒரு மீம்லாம் ஒரு பார்த்தோம், படத்துல ட்விஸ்ட் தான் பாப்பா, ட்விஸ்டே தான் படமே அப்படின்ற மாதிரி. கடைசி வரைக்கும் என்ன நடக்குது யாராலையும் யூகிக்க முடியலன்னா 2க்கான இது வந்து ஐப் ஏறிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி எப்படி கிரிட்டிக் வைஸும் கமர்ஷியல் வைஸும் அது பெரிய டபுள் டமாக்கா. அது வந்து சுனில் கிட்ட வந்து நாங்க பேசினது, இந்த படம் முடிச்சோன்னே ரிலீஸ்ல க்ளோஸ் டு த ரிலீஸ் அதை லாக் பண்ணிடுவோம். ப்ரொடக்ஷன் ஹவுஸாவே ரீல் பெட்டி வந்து வில் பி அ பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் தான். இட் கான்ட் ஹோல்ட் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். மேபி இந்த படம் வந்தக்கப்புறம் வி வில் நோ வாட் இஸ் தி திங். ஸோ அந்த படம் வந்து ஒரு பெரிய காஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக இட் வில் பி எக்ஸலண்ட். இது சூப்பர் ட்ரீட்டாக இருக்கும். டெஃபினெட்லி. மேரேஜ் ஸ்டோரி பத்தி ஒரு ஒன்லைன் கொடுங்க. ஏன்னா நம்ம அதோமுகம் பத்தி பேசும்போது அதை பத்தி கேட்பாங்கல்ல, அண்ணன் பண்றாரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்பாரு. யார் உங்க அமுதன் அண்ணனா? நம்ம அண்ணன் இல்ல, மேரேஜ் ஸ்டோரியோட லைன் வந்து சரி அதான் ஒரு யூனிக்கான லைனு. நார்மலான ஒரு பசங்க ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் முடிச்சுட்டு ரூம்ல இருக்கிற பசங்க, வேலை செய்யற பசங்க, ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, இன்னொரு பொண்ணை லவ் பண்றாங்க, அது மாதிரி ஒரு இதுதான். பட் இட்ஸ் வெரி நார்மல். அதுல சுனிலோட ஒரு ட்விஸ்ட் டச் இருக்கு, 100% இருக்கு. இதுவா நடந்திருக்கா அப்படின்னு இல்ல அப்படின்னு போகுது, வேற எதுவும் நடக்கும். ஆமா அது இருக்கு. ஆனா இது வந்து காமெடி செக்டர்ல போயிட்டு இருக்கும். சரி, அதாவது இப்ப சினிமாக்குள்ள வரும்போது இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஏனோ சில பேர் வந்துருவாங்க, அவங்க வந்து கத்துக்கலான்னு. ஆனா நீங்க வரும்போதே முறைப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ப்ராப்பரா லேண்ட் ஆகும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னு சில சீக்ரெட் சோர்சஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சு. எந்த சீக்ரெட் சோர்சஸ் இருக்காங்க நம்மளுக்கு? பெய்ட் எல்லாம் பண்ணி வச்சு ரெடி பண்ணிருக்காங்க. அண்ணனை பத்தி எல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. நான் ஒர்க் பண்ண சுனில் ஆஸ் யூஷுவல் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். சுனில் வந்து எனக்கு 2013-14 பழக்கம். ஆமா, 10 years ஆயிடுச்சு எக்ஸாக்டா. ஸோ அப்பலேருந்து நாங்கள் கதைகள்லாம் பேசிட்டு இருக்கோம், எல்லாமே இது பண்ணி. அவரும் வந்து என்ன வந்து எனக்கு வந்து சுனில் கூட அடுத்த படமும் பண்ண, நான் இதுல சுனில் கூட ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கேன். நான் மோல்ட் ஆகிட்டே இருக்கிறேன். எனக்கு 100% தெரியும் நான் அதோமுகத்துல என்ன பண்ணணும். எனக்கு வந்து இதுல வந்து இன்னொரு என் லுக்காவே எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நான் அதுல இருந்து 100% இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். கதையும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் ஒரு பேக்டா தான் இருக்கும். அது பாட்டு இருக்கு, அது போனதுல பாட்டு கிடையாது, ஒரு சின்ன ஃபைட் இருக்கு, பாட்டு வேணும்னா பாட்டு இருக்கு, டான்ஸ் வேணும் டான்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே கலந்தது மேரேஜ் ஸ்டோரி. ஆமா, சிறப்பு. அப்படியே அந்த பசங்களும் வந்தோடனே நம்ம ஒன்னு ஃபன்னா பண்ணிடலாமா? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. வணக்கம். இல்ல நான் பழக்க தோஷத்துல அவன் கிளாப் அடிச்சோன்னு நான் ஆரம்பிச்சேன். நீங்க சூப்பர் சூப்பர் சிறப்புண்ணே. ஓகே, அதாவது வந்து இப்ப மேஜிக் ஸ்டோரி திரைப்படத்தோடைய மேரேஜ் ஸ்டோரி தான் சொன்னேன். மேஜிக் ஸ்டோரியா? அதாவது வந்து கொஞ்சம் குழப்பத்துல இருந்துட்டு மேரேஜ் இஸ் மேஜிக் இல்லையா? யா சூப்பர், பரவாயில்ல, பக்கத்துல இருந்து செட் பண்ணிட்டாரு. மேரேஜ் ஸ்டோரி திரைப்படத்தின் முக்கிய குழு தான் இவங்களால தான் இந்த கதையை நகருதான். இவங்கெல்லாம் பழமே நகராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க லாக் பண்ணி உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி கேட்க போறோம். முதல்ல இப்படி இருந்து போயிடலாம். வணக்கம் பிரதர். சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். உங்களுக்கு நிறைய படங்கள்ல பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது பிரதர். சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரதர். விடுதலையில பார்த்தேன், விடுதலையில மாஸ்டர், டானாக்காரன், இப்போ T69 விஜய் சாரோட கடைசி ஃபிலிம் பண்ணி. சூப்பர் பிரதர். கடைசி ஃபிலிம் மட்டும் சொல்லுங்க. பக்கு பக்குன்னு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ அந்த ஃபிலிம்ல பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சின்ன ரோல், ஆனா எல்லாம் பெரிய பெரிய படம். பெரிய பெரிய படங்கள் கொஞ்சம். ஆமா, தீரன் வினோத் சாரோட படம் பண்ண நான் அப்போ நாச்சியார் பண்ணியிருக்கேன் பாலா சாரோட. அண்ட் இப்போ ஒரு படம் வந்து கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின், காமோ காப்பி அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோவா பண்ணிருக்கேன். ஸோ வருகிற March 28 படம் ரிலீஸ் ஆகும். சூப்பர் ப்ரோ, ஒரே இதுல மொத்தமா சொல்லிடுறீங்க, ப்ரொஃபைலே காமிச்சிருங்க. எல்லாமே சிறப்பு பிரதர். இந்த மேஜிக் ஸ்டோரியில
ஊது நைட் ஷூட் ஒரு மணி ஊதிக்குவா. இல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து மயக்கத்துல இருக்கு. ஓகே, கல்யாண ஸ்டோரி, மேரேஜ் ஸ்டோரி. ஓகே, அதாவது ஏன் தெரியுமா இப்படி பண்ணா மக்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றோம். இப்படி நம்ம டீமோட சேர்ந்து மேரேஜ் 4 பேர் பாப்பாங்க. படம் டிக்கெட் புக் பண்ண மேரேஜ் ஸ்டோரியா மேரேஜ் ஸ்டோரியான்னு யோசிப்பாங்க. சரி, மேரேஜ் ஸ்டோரி. இந்த படத்தோட கதையை வந்து சுனில் பிரதர் உங்ககிட்ட சொல்றாங்க. ஓகே, எப்படி ஓகே உங்களை பிளேஸ் பண்றது கதாபாத்திரம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஓகே சைன் பண்ணீங்க? எனக்கு வந்து ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் மதன்ற ஒருத்தர் தான் வந்து இந்த மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து இந்த மாதிரி கேரக்டர் ஒரு தேடுறாங்க அப்படின்னு சொல்லி பாக்ஸிங் தெரிஞ்சிருக்கோன்னு சொன்னாங்க. நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பாக்ஸிங் வந்து கத்துட்டு இருந்தேன். அப்போதான் கொஞ்சம் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால சரி ட்ரை பண்ணி பாரு கொஞ்சம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் ஃபோட்டோஸ் கொடுத்து பேசும்போது வாங்க நீங்கள் ஆஃபீஸ் வாங்க. ஆக்சுவலாக வேற ஒரு ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக. ஸோ அதுலேருந்து அப்படியே வந்தேன் நான் ஆஃபீஸ்க்கு. வந்துட்டு ஆடிஷன்லாம் சொல்ல வந்துட்டு எனக்கு உங்களை பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா பேப்பரை கையில் கொடுத்து ஆடிஷன் பண்ணிட்டாங்க. சரி பண்ண உடனே சரி சுனில் பிரதர் வந்தார். வந்து பார்த்தாரு, இது செட் ஆகும் உங்களுக்கு, நீ கரெக்டாக இருக்கும். எனக்கு ஒரு 20 days நீங்கள் வந்து உடம்பு ஏற்றி ஆகணும், இந்த உடம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பில்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னார். 20 daysன்றது வந்து ரொம்ப கம்மியான டைம். ஸோ அதனால் சரி ஓகே 20 daysக்கு நல்லா உடம்பு ஏற்றி இந்த கேரக்டருக்கு ஐ திங்க் நான் ஃபிட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஸ்டோரி இந்த கதை வந்து சுனில் வந்து எனக்கு இந்த லைனாக சொல்லும் போது வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பிரதர். ஸோ ஒரு டார்க் ஹியூமரான ஒரு ஸ்டோரி. ஸோ நல்லா இருந்தது. ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் வந்து படம் ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். சூப்பராக இருந்தது. சொல்லுங்க பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பரா இருக்கேன். நிறைய ரீல்ஸ் வீடியோல பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் 2லயும் பார்த்தோம். இப்போ மேஜிக் ஸ்டோரி. மேரேஜ் ஸ்டோரி. ஆமாம் ப்ரோ, நான் அதான் பிச்சைக்காரன் 2ல ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ரீல்ஸ் அதான் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அதுவும் படம் பார்த்துட்டு நான் சுனில் ப்ரோக்கு வந்து எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயங்கரமாக பிடிச்சிருச்சு. நான் அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணேன் அவருக்கு, இந்த மாதிரி படம் செம்மையாக இருக்குது, ஒரு இந்த மாதிரி போர்ஷன்லாம் சூப்பராக ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். அவருக்கு தேங்க்யூன்னு சொல்லி இது பண்ணார். அப்புறம் அப்படி ப்ரொஃபைல் பார்த்துருந்தாங்க. ப்ரொஃபைல் பார்த்துட்டு இந்த விக்கிங்கிற கேரக்டருக்கு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியாக நான் தான் சைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்க எடிட்லாம் காமிச்சு டீம்கிட்ட காமிச்சு இது செட் ஆகுமான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் கவனிக்கல, வேறு ஷூட்டில் இருந்தேன். அப்புறம் சாரே மறுபடியும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்க நம்பர் கிடைக்குமான்னு கேட்டுவிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் அவர் ஏடி பேசி டைரக்டா நெக்ஸ்ட் டேவே வந்து ஆடிஷன் பண்ணாங்க. ஓகேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே உள்ள வந்தாச்சு. ஓகே, ஒரு படம் பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லி போய் உங்களுக்கு ஒரு படம். ஆமா நிறைய மேஜிக்கா இருக்குது. அப்படிதான் கிடைச்சது. அப்ப நீங்க சொல்லி அப்புறம் நீங்க எப்படி அடுத்தடுத்து எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சீங்க? இல்ல அந்த மாதிரி நான் ஒரு 3 பேருக்கு அனுப்பியிருக்கேன். யார் யாருக்குன்னா ஸ்டீவன் ஸ்பில்பர்க், ஜேம்ஸ் கேமரூன் அப்படி அனுப்பல. ராக்கி எடுத்தார்ல ஹர்மன் சார், அவருக்கு அனுப்பியிருக்கேன். அப்புறம் லப்பர் பந்து டைரக்டருக்கு, அப்புறம் சுனில் ப்ரோ 3 பேருக்கு அனுப்பியிருக்கேன். சூப்பர். ஆமா, அவங்க எல்லாம் யாரும் கூப்பிடல. ஓகே, மேபி இந்த படங்கள் மூலமா மேபி கிடைச்சா நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ. இந்த படத்துல உங்களுடைய கதாபாத்திரம் நச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி? இவன் வந்து கொஞ்சம் விக்கி வந்து ஒரு மண்டக்கோளாரு தான், என்ன வந்து செய்யறானோ அதுதான் கரெக்ட். காஸ்டியூமே அப்படிதான் இருக்குது. ஆமா, அப்படிதான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி கிராக்கி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ செம்ம ஃபன், ஃபுல் ஃபன் தான், ஜாலியா இருக்கும். சூப்பர் பிரதர். வணக்கம் பிரதர். ஹாய் ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு எங்கேயோ பார்த்துருக்கேன் ப்ரோ. நான் ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம ரீல்ஸ்ல பார்த்தோம். அந்த படம் அந்த ஒரு GOAT கோட் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஏஜ் விஜய் சார். ஆமா ப்ரோ. சவுண்ட் பாருங்க ப்ரோ, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மாட்டி பாரு ப்ரோ. விஜய் சார் மோகன் சார் கூட இருப்பார்ல, சின்ன வயசு ஏஐ போர்ஷன் தம்பி தான் பண்ணாப்ல. சிறப்பு. எப்படி ப்ரோ அந்த கதாபாத்திரம் எப்படி வடிவமைக்கப்பட்டது, உங்களுக்காக கொடுக்கப்பட்டது? ப்ரோ அதான் ப்ரோ அமைஞ்சிச்சு. அதுவா அமைஞ்சதுதான். ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, அதை பார்த்து கூப்பிட்டு இருந்தாங்க. போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணேன். பிடிச்சிருச்சு அவங்களுக்கு. அப்படியே அதுக்கு அப்புறம் எல்லாமே நடந்துச்சு. ஓகே, நிறைய சொல்றாங்க, ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க, சிக்கல்ன்றாங்க உங்களுக்கு அப்படின்னு. சும்மா தானே ப்ரோ? என்ன சிக்கல் ப்ரோ? நீங்க இல்ல ப்ரோ, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல. அது மாதிரி இல்ல ப்ரோ. இல்ல. சூப்பர். அடுத்தது தளபதி படத்துல இருக்கீங்கன்னா கேள்விப்பட்டேன். இல்ல ப்ரோ, அவர் தான் இருக்காரு. அவர்தான் இல்ல. எப்படி ஒரே படத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா? நீங்க அடுத்து தளபதி கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. அது தெரியல ப்ரோ, அவரே பார்க்க கொஞ்சம். ஓகே, எப்படி இந்த படத்துல சைன் பண்ணீங்க? இந்த படத்துல நான் மெயில் பண்ணியிருந்தேன் ப்ரோ. ப்ரொஃபைல் மெயில் பண்ணியிருந்தேன். ஆடிஷன் இது போட்டிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தேன். அப்புறம் கூப்பிட்டாங்க. இவரோட கேரக்டரோட டைலாக்ஸ் தான் எனக்கும் கொடுத்து நடிக்க சொன்னாங்க. நடிச்சேன். அதுக்கப்புறம் என் கேரக்டர் சொன்னாங்க, மது அப்படின்றது கேரக்டர் சொல்லி
பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். இந்த படத்துல நீங்க தீராத விளையாட்டு பிள்ளையா பயணிக்கிறீங்கன்னு அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, என்னோட கெட்டப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ரொம்ப பவியமான பையன். ஸ்கூல் போற பொண்ணோட கை பிடிச்சிருக்காரு. ப்ரோ அப்படிலாம் இல்ல ப்ரோ, நீங்க படம் பாருங்க ப்ரோ, அப்பதான் தெரியும். அலப்பற பண்றவனை கூட ஏத்துக்கலாம், இந்த மாதிரி பவ்யமா இருக்கணும் நம்பவே கூடாது என்னைக்குமே. இன்னொரு ஆங்கிள் இருக்கும் போல இருக்கு. படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதான் ப்ரோ, மதுவை ரெஜிஸ்டர் பண்ணலாம் இனிமேல். படம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு பாக்ஸர் அப்படின்ற ஒரு ரோல் வந்து அவருக்கு கண்டிப்பா தெரியும். உங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ, தீராத விளையாட்டு பிள்ளை அப்படி இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. கதாபாத்திரம் ஒரு டீடைலா சொல்லுங்க லைட்டா. என் கதாபாத்திரம் ஒரு இன்னசென்ட் கேரக்டர் ப்ரோ. ஓ இல்ல ப்ரோ, எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா இருப்பேன். என்ன விஷயத்துல? 2 விஷயத்துல ப்ரோ அதான் ப்ரோ, ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கும், அதுக்காக இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ப்ரோ, அவ்வளவுதான். சூப்பர். ஆமா, இந்த மாதிரி நன்மை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம் ப்ரோ. அதாவது வந்துட்டு ஸ்கிரீன்ல மட்டும் அந்த மாதிரி, ஆஃப் ஸ்கிரீன் போனா ஃபுல்லா வன்மத்தை இறக்கிடுவாங்க ப்ரோ. இல்ல இப்ப கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி நண்பன் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா இவங்க தான் ஃபேக்ட் எல்லாம் சொல்லிடுவாங்க, உண்மையா சொல்லிடுவாங்க டக்கு டக்கு டக்குன்னு. ஆமாம் ப்ரோ. சிறப்பு ப்ரோ. வணக்கம் தளபதி. வணக்கம். யாரு கூப்பிடுறாப்பா? அவங்க 2 பேரும் சொல்லுங்க. எஸ்எஸ் மியூசிக்கில் ஆமா பணிபுரிந்து கொண்டே அடுத்த ஒரு படம் சைன் பண்ணி வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் எஸ்எஸ் மியூசிக். ஏன்னா ரொம்ப வருஷமா கண்ட கனவு இல்லை, அது இந்த சேனல் மூலமா தான் நடந்திருக்குது அது. ஏன்னா தேங்க்யூ. அது சுனில் படம் முன்னாடி அதோ முகம்னு ஒரு படம் சித்தார்த் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தேன், நம்ம கார் இன்டர்வியூ பண்ணுவோம்ல, அதுல இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அதுல ஒரு மாதிரி வைப் கனெக்ட் ஆனோம். சித்தார்த் தான் இதுல ரெஃபர் பண்ணாரு இந்த படத்துக்கு. ஆடிஷன் தான் அவங்க சொன்ன மாதிரி, அவங்க கூப்பிட்டாங்கல்ல, நம்ம போய் கேட்கல, சான்ஸ் கேட்கல, அவங்க கூப்பிட்டாங்க. தெனாவட்டா போயிட்டேன் நான். அவரும் எப்ப எத்தனை நாள், என்ன ஒரு நாள் எவ்வளோ கேரவன் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆடிஷன்ல அவங்க தான் கூப்பிட்டாங்க. அப்படின்னு சீன் பேப்பர் கொடுத்து நடிச்சு காட்டுங்க அப்புறம் சொல்றேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி விட எடுத்து போய் ஒரு என்ன வருமோ அதை பண்ணியாச்சு, ஏமாத்தியாச்சு. நடிக்க தெரியும், ஏமாத்தியாச்சு. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு 25 நாள் முடிச்சிடணுன்ற ஜோன்ல தான் இருக்கேன். ஓகே, அந்த ஜோன் தான். பட் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு எஸ்எஸ் மியூசிக். தேங்க்யூ. அந்த ஒரு விஷயத்துக்கு முதல் நாள் ஷூட் எப்படி இருந்துச்சு? எல்லா இடமும் நடிகிருச்சு. எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அவர் ஒரு படம் சொன்னாரு, இவர் ஒரு படம். எனக்கு ரொம்ப டெபியூ தான். ஜோல ஒரு ஓரமா இருந்திருப்பேன், ஆனா ப்ராப்பர் படம்னா எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு ப்ரொஃபைலா நம்ம காட்டுறோம், அதுதான் எனக்கு வெரி ஃபர்ஸ்ட் டைம் இது. அதனாலயே ரொம்ப பயம் இருந்துச்சு. ஃப்ரேம் முன்னாடி நிற்கிற நம்ம சொதப்பிடக்கூடாது, நம்மளால டிலே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் அவங்க நிறைய சொல்லி கொடுத்தாங்க, கொஞ்சம் ஈஸி ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே இவங்க கூட இல்லை ஒவ்வொருத்தட்டு இருந்து ஒன்று கற்றுக்கிட்டதுமே. ரொம்ப தன்னடக்கமா பேசினாரு ப்ரோ. ஆனா படம் ரிலீஸ் ஆகும் போது அவர் நடிச்சது மாதிரியே தெரியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா. ஏன்னா நடிக்க தெரியாது, நடிக்க தெரியாது அது. அந்த சொன்னா இது சுனில் வந்து டைரக்டர், அவர் வந்து ரத்னகுமாரோட அசோசியேட்டா இருந்தாரு. ரத்னகுமார்னா ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஸோ அவர்கிட்டயுமே சொல்லியிருந்தேன். அவர் மூலமாவும் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பி, அவருமே பண்ணும் போது சுனிலோட படத்துல பண்றேன் போது. ஸோ தேங்க்யூ சித்தார்த், சுனில், எஸ்எஸ் மியூசிக், உங்களுக்கும் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு. எல்லாமே எஸ்ல ஆரம்பிக்குது பாத்தீங்களா? சுனில், சித்தார்த், சுகுமார், எஸ்எஸ் எல்லாமே. படத்துலயே மேரேஜ் ஸ்டோரியில ஒரு எஸ், படம் ஹிட் ஆயிடும் அப்படின்னு. இந்த மாதிரி வைப் தான். அதாவது நைட் எத்தனை மணி, 1 மணியா 1:30? 1 மணிக்கு இப்படி ஒரு வைபான டீம் நான் பார்த்தது இல்ல. மேரேஜ் ஸ்டோரி திரைப்படம் இப்ப நீ வந்து மேஜிக் ஸ்டோரின்னு சொல்லி இருந்து 12:30 ஆகும்போது ப்ரோ. இன்னைக்கு சண்டே இல்ல வாட்ச் ஓடல. இல்ல அப்படி சொல்றாரு. சண்டே எஸ் நேத்து சாட்டர்டே. படமே இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஆமா, படம் ஒரு மாதிரி செம்ம ஃபன்னா ராம்காம் தான். அவர் தனியா பண்ணிட்டு நீங்க தனியா பண்ணிட்டு. ஆமா ஆமா, அதாவது இவன் ஒரு விஷயம் பண்ணுவான் இல்லையா, அதை எது பண்ணாலும் நண்பன் கூட நிக்கணும், அதுதான் இது இல்லையா. இவன் கிறுக்குத்தனமா ஒண்ணு பண்ணி வச்சிருவான். அதுக்கு நாங்கெல்லாம் இருந்து, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு 2 நாள் அடி செம்மடிலாம் விழுந்திருக்கு இவனால. அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றவரு கூடிய ஒரு இடத்துலதான் இருக்கும். ஸோ என்னோட கேரக்டர் பிரின்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர், பணக்காரன், கேம் விளாண்டுருப்பான், எதுவுமே பெருசா சீரியஸா எடுத்துக்க மாட்டான். அந்த மாதிரிதான் இருக்கும். பணத்தை தவிர எல்லாம் நான் அப்படிதான், பணம் மட்டும்தான் இல்ல. அந்த ஜோன்ல இருக்க ஒருத்தன் ஒரு மாதிரி ஜோன் அவுட்டாவே இருப்பான். இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, நம்மளும் ஜோன் அவுட்டா இருக்க ஒரு ஜோன் தான். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு படம் என்டையரா பண்ணது இது வரைக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்கு இல்லைன்றத நீங்க பார்த்து சொல்லுங்க. சிறப்பு. உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அடுத்து உங்களுக்கு தான் ஷார்ட்னு சொன்னாங்க, அது நடுவில் உங்களை லாக் பண்ணி உங்களை எந்த படத்துக்கு? மேரேஜ் ஸ்டோரிக்கு. இல்லையே 20 நாளே ஒண்ணு எடுக்கலைங்களை வச்சு கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாங்க. ஓகே, கண்டிப்பா அடுத்தது இருக்குன்னாங்க. சுனில் பிரதர் வந்து பசங்களை சீக்கிரம் விட்டுருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்த பெரிய ஸ்டேஜுக்கு நீங்க உங்களால அடுத்து பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். பரபரப்பா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ரொம்ப
வேற டென்ஷன் வேற ஆயிட்டீங்களா இல்லைக்கு என்ன செய்யுது? ஆமா, வெளியே ஷூட் பண்றதுனால இன்னைக்கு சாட்டர்டே வேற. ஆமா, கூட்டமா இருக்கு. நாங்க ஜென்ரலா வந்து பார்த்தப்ப இவ்வளவு கூட்டம் இல்ல. ஓகே, ஒரு பாருங்க 1:30 மணி ஆயிடுச்சு, ஆனா இன்னுமே கூட்டம் நிக்கல. ஆமா, போயிட்டே இருக்காங்க. நிக்கல, அதனால கொஞ்சம் டென்ஸ்டா இருக்கு. ஓகே, நீங்க நினைச்சபடி நல்லா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு. சிறப்பு. ஓகே, அதுவும் முகம் அதே அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நிறைய பேர் வந்து ஒரு மீம்லாவும் பார்த்தேன். ட்விஸ்ட்ல படம் இல்ல, படம் பார்க்கலாம்னா படம் பார்த்தோம் இல்ல, மீம் ஜென்ரலா சொல்றேன். படத்துல தான் ட்விஸ்ட் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ரூம் கம்ப்ளீட்டா வேற ஜானர், அப்படியே டிராஸ்டிக்கா அப்படியே மாறுது. எப்படி இது தெரியல. 2 ஸ்கிரிப்டுமே ஒரே டைம் முன்னாடியே எழுதுனதுதான். முதல்ல அதுமுகம் ப்ரொடியூசர் அமைஞ்சதுனால எல்லாமே அமைஞ்சதுனால அது பண்ணோம். அடுத்தது இது பண்ணோம். ஜேர்னர்லாம் 2 ஜேர்னர்லயும் முன்னாடியே ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அதனால அது முடிச்சோம். அப்புறம் இது பண்றோம். அது மாதிரிதான். சித்தால் அவர்கள் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்தாரு. 2க்கும் நாங்க வந்து அதுமுகம் 2க்கும் நாங்க ஆமா அடுத்து 2 பண்றதா இருக்கும். ஓகே, பேசிட்டு இருக்கோம். 2 பண்றதா இருக்கும். எல்லாருமே வேற கேக்குறாங்க வேற. அதுமுகம் பார்த்தவங்க அண்ட் ரிவ்யூ எழுதுனவங்க எல்லாருமே வந்து 2 எப்போ பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. ஸோ 2 பண்ணணும்னு இருக்கும். ஓகே, மேரேஜ் ஸ்டோரியோட ஒரு நல்ல ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு ஃபேக்டர் வந்து நீங்க படம் பார்க்கறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு. படம் ஃபன்னா இருக்கும். ஃபில்ம் மேக்கிங்கா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஃபன்னா இருக்கும். ஃபன்காக பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டிராமான்றதுனால யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான விஷயங்களும் உள்ள இருக்கும். ஓகே, கேஸ்டிங் பத்தி சொல்லுங்க. முக்கியமா கேஸ்டிங் வந்து அதான் எஸ்பி சித்தார்த் வந்து ஹீரோவா பண்றாரு. ஆல்ரெடி அதுமுகம் படத்தோட ஹீரோ. ஹீரோயின் வந்து 2 பேர், ஷபானா அவங்க, தீபிகா. ஷபானாவை இன்ட்ரடியூஸ் பண்றோம், தீபிகாவையும் கிட்டத்தட்ட இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்றோம் சினிமாக்கு. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமா வந்து நாசு சார் பண்றாரு, அப்பா கேரக்டர் பண்றாரு. அப்புறம் அருள்தாஸ் சார் பண்றாரு. அப்புறம் புதுவை பூபாலம் சார் பண்றாரு. நேல்கர் ரவி சார் பண்றாரு. பசங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா வந்து அதான் 5 ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க. 5 பேருமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சோசியல் மீடியால அதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். அமுதன் ஒரு கேரக்டர் பண்றாரு. வட்சன் சொல்லி காயமை கடக்கெல்லாம் பண்ண வட்சன் ஒரு ரோல் பண்றாரு. அப்புறம் நஜுபுதீன் ஒருத்தர் ஒரு ரோல் பண்றாரு. அப்புறம் விக்னேஷ் ரவின்னு ஒருத்தர் ரோல் பண்றாரு. அவங்களாம் நிறைய படங்கள்ல வரவங்க. அப்புறம் அயாஸ் கான்னு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இதுல. ஸோ அதான் இப்படி இருக்கு. ஓகே, உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.